நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு மினுக்கிட்டு இருப்பாளே, அந்த நகையெல்லாம் நேத்து ராத்திரி முகமூடி கொள்ளக்காரன் வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டானே. என்ன பதிலையே காணோம்? ஐயோ, இவருக்கு காது கேட்காதே. இந்த மாதிரி அடுத்த வீட்டுக்காரியை பத்தி எழுத்த வீட்டுக்காரியை பத்தி நான் 100 கதை வச்சிருக்கேனே, அதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன். அதுதான் போகட்டும், நல்லா லீவ விட்டா. பம்பாயில இருந்து உங்க அக்கா நண்டு சிட்டுமா 8 பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாலே, அவளுக்கு நான் வேளா வேலைக்கு வடிச்சு கொட்டினே. அவளை பத்தி 1000 கதை வச்சிருக்கிறேனே, அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ, இந்த ஊரு கதையெல்லாம் யார்த்தையாவது சொல்லாட்டியே வயிறு வெடிச்சிட்டு போல இருக்கே. கடவுளே, இந்த மனுஷன் வேற காரை செவடாக்கிட்டு வந்து என் பிராணனை வாங்குறாரே. இதை விட நான் ஊமையாவே இருந்திருக்கலாம் போல இருக்கே. என்னங்க என்ன எதையோ மென்னுகிட்டே இருக்கிற, என்ன திங்குற? மண்ணா கட்டி. சரி, உனக்கு பிடிக்குது திங்குற. பொன்னி, வாங்க பெரியம்மா. வா கண்ணம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன பெரியம்மா? என் மகளுக்கு உடம்புக்கு முடியலன்னு கடுதாசி வந்திருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கண்ணம்மா இங்க உன் பாதுகாப்புலயே இருக்கட்டும். அதுக்கு என்ன, இங்கேயே இருக்கட்டும். ஏன் கண்ணம்மா, நீங்க இருக்கிறதுல உனக்கு ஒன்னும் ஆட்சேபடி இல்லையே? ஐயோ, நான் இருக்க வேண்டிய இடமே இதுதானே. அப்ப போயிட்டு வரேன் பண்ணி. சரி சரிம்மா, போயிட்டு வரேன் கண்ணம்மா. ஏன் கண்ணம்மா, இன்னைக்கு நீ வேலைக்கு போல? இதோ புறப்பட்டுட்டே இருக்கேனே. கொஞ்சம் இரு, நானும் வந்துடுறேன். எதுக்கு? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டாம்? இத பாரு, நான் தான் அங்க போறேனே, நானே அவர்கிட்ட கொடுத்துறேன். ஐயோ, முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட கொடுத்தனப்பா எங்க அண்ணன் கோச்சுக்குவாரு. அதெல்லாம் ஒண்ணும் கோச்சுக்க மாட்டார். கொண்டா, எங்க அண்ணனுக்கு பரிமாறணுமே. ஏன், எனக்கு பரிமாற தெரியாதா என்ன? நானே கொண்டு போறேன், நீ பேசாம. இப்படிப்பட்டவன் எனக்கு அண்ணியா கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நீயே ஒண்ணு தங்கச்சிங்க சுகமா வீட்டுல இருக்கா. நல்லா தங்கச்சின்னு உயிரை விடுறீங்க. நான் தான் வேலைக்கு போறேன், நானே கொண்டு போறேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன், நான் சாப்பாடு போட்டா கசக்குமா? அப்படி ஒண்ணு இல்ல. அப்பா, ரொம்ப சந்தோஷம். ஏமா கொஞ்சமா போடு. சட்னி ரொம்ப பிரமாதம். ஏன் கண்ணம்மா இப்படி பாக்குற? உங்களுக்கு விஷயமே தெரியல. என்னது? வயசு ஏறிக்கிட்டே போகுது. எப்பதான் கல்யாணம்? என்ன சொல்ற? உங்க தங்கச்சிக்கு தான். ஓஹோ, அதுவா? கண்ணம்மா சீக்கிரத்துல முடிச்சிடும். நீங்க ஒரு பைத்தியம். அண்ணங்கார நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகாம தங்கச்சி கல்யாணம் செய்துக்குமா? ஓஹோ, நீ அங்க வர்றியா? ஆமா ஆமா, அங்கேதான் வரேன். கண்ணம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே ஒரு பொண்டாட்டி. பொண்ணாவ பாவி பாவி பாவி. ஐயோ, நினைச்சா நீங்க ஒரு மாதிரி இருக்க. ஓஹோ, ஒரு பொண்ணை நான் திட்டினது உனக்கு பிடிக்கல இல்லையா? இல்ல இல்ல, அவளை நீங்க திட்டினது நியாயம்தான். அவ செஞ்ச துரோகத்துக்கு நானா இருந்தா அவளை கொன்னே இருப்பேன். ஏங்க, ஒருவேளை அவ திரும்பி வந்து உங்க கால வேண்டும் மன்னிப்பு கேட்ட? நீ ஒரு பைத்தியம். செத்தவ எங்க திரும்பி வரப்போறா? நான் போயிட்டாள. ஆமா ஆமா, அந்த திமிர் பிடிச்ச ராணிதான் செத்து போயிட்டாளே. அது சரி, நீங்க 2ஆம் கல்யாணம் செய்துக்கிட்டேன்னா? கல்யாணமா? என்னங்க, நான் சொன்னதை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ எதை பத்தி சொன்ன? அதாங்க,
கல்யாண விஷயம். ஐயோ, நமக்கேமா அந்த வம்பு? சில பொம்பளைங்க கல்யாணத்துக்கு முந்தி பாவை வீசுவாங்க, அதுக்கப்புறம் பாத்திரத்தை வீசுவாங்க, கடைசியில இந்தயா உனக்கு எனக்கும் காசு திந்து போச்சு அப்படின்னு பத்திரத்தை வீசுவாங்க. நமக்கு வேண்டாம். பாத்தீங்களா, யாரோ ஒருத்தி எப்படியோ நடந்ததுக்காக இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு. அதுக்கிட்ட கனமா ஒரு தடவை கல்யாணமான என்ன எந்த பொண்ணு கட்டிக்குவா? ஏன் நான் கட்டிக்கிறேன். உனக்கு ஏமா அந்த தலைவிதி? நான் அழகா இல்லையா? எவன் சொன்னவன்? கண்டமின் குட்டி மாதிரி தாதான்சுமா எப்படி இருக்க? அப்புறம் என்ன, கல்யாணத்தை நடத்த வேண்டியது தானே. சரி, ஆனா நம்ம என்னதான் நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? நடக்காது. அவன் அதான் சொல்றேன் நடக்காதுன்னு. நீங்க நினைச்சா நடக்காதா, நான் நினைச்சது கிடைக்காதா? நீங்க நினைச்சா நடக்காதா, நான் நினைச்சது கிடைக்காதா? ஒரு மாதிரியா இருக்கு அந்தி பொழுது வந்தா எனக்கு, ஒரு மாதிரியா இருக்கு அந்தி பொழுது வந்தா எனக்கு. கண் பேசுது ஜாடையிலே, பெண்பாடுது ஆசையிலே. நீங்க நினைச்சா நடக்காதா, நான் நினைச்சது கிடைக்காதா? ஆத்து நீரோடு அலை இருக்கும், அலையை அணைத்திட கரை இருக்கும். ஆத்து நீரோடு அலை இருக்கும், அலையை அணைத்திட கரை இருக்கும். கரையின் ஓரத்தில் கொடி இருக்கும், கொடியும் தழுவிட செடி இருக்கும். அத்தனை வயல் இருக்கையில் குளிரது எனக்கொரு துணை எங்கே? நீங்க நினைச்சா நடக்காதா, நான் நினைச்சது கிடைக்காதா? நீலப்பூ போட்ட சேலை கட்டி, நெத்தி நிறைய பொட்டு வச்சு, காலம் பூராவும் காத்திருக்கேன், காதல் போகாம பார்த்திருக்கேன். அடிக்கடி துடிக்குது துவளுது, உனக்கு இது புரியலே. நீங்க நினைச்சா நடக்காதா, நான் நினைச்சது கிடைக்காதா? நேத்து நான் வச்ச சின்ன மரம் பூத்து குலுங்குது தோட்டத்திலே, பூத்து நாளான கன்னி மரம் காய்ச்சி கனிந்திட நேரம் அல்ல. அம்மைய கந்தருவது இதுக்கு ஒரு வழி இல்லை. நீங்க நினைச்சா நடக்காதா, நான் நினைச்சது கிடைக்காதா? ஒரு மாதிரியா இருக்கு அந்தி பொழுது வந்தா எனக்கு, ஒரு மாதிரியா இருக்கு அந்தி பொழுது வந்தா எனக்கு. கண் பேசுது ஜாடையிலே, பெண்பாடுது ஆசையிலே. நீங்க நினைச்சா நடக்காதா, நான் நினைச்சது கிடைக்காதா? பார்க்க பார்க்க பரிதாபம், பெண்களுக்கெல்லாம் அனுதாபம். பட்டது போலும் பரிதாபம், போக சொல்லடி வனவாசம்.
பெத்த குழந்தைய அனாதையா விட்டுட்டு போக உங்க மனசு எப்படிமா சம்மதிச்சது? குழந்தையா? அது அது என் குழந்தை இல்ல. நில்லுங்க, எங்கிட்ட மறைக்க முடியாது. ஒரு தாய் மட்டுமே செய்யக்கூடிய புனிதமான காரியத்தை இப்ப நீங்க செய்வீங்கல்ல? உண்மை சொல்லுங்க, உங்க குழந்தைய அரச மத்தடியில விட்டுட்டு போக காரணம் என்ன? சொல்லுங்கம்மா, உண்மையை சொல்லுங்க, எங்கிட்ட சொல்லுங்க. அம்மா, உங்க குழந்தையால எங்க வாழ்க்கையில எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டு தெரியுமா? இந்த சமூகமே எங்களை பார்த்து சிரிக்குது. என் தங்கையுடைய மானமே ஊசாடிட்டு இருக்கு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. மன்னிச்சிருங்க, இனிமே என் குழந்தைய நான் ரகசியமா கூட பார்க்க வர மாட்டேன். ஐயா, பெத்தவங்க தன் குழந்தைய பார்க்க வேண்டாம்னு எவனாலும் சொல்லுவானா? அதையும் நான் சொல்லவே மாட்டேம்மா. இந்த குழந்தை உங்க குழந்தைதான்னு சமூகத்துக்கு தெரியணும்னு நான் கேட்டுக்கிறேன். தைரியமா சொல்லுங்க, உங்க மானத்துக்கு எந்த காயம் வராம நான் காப்பாத்துறேன். சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. சொல்றேன்னா சொல்றேன். சொல்லுங்க. நான் பெத்த குழந்தைய நானே அனாதையா விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை எனக்கு ஏன் ஏற்பட்டதுங்கிறத சொல்லிடுறேன். சொல்றேன்னா